ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து ஒரு ஸ்கோடா ரேபிட் ஒன்று வந்தது. ஸோ 5 days ஒர்க்கு தான். ஸோ இந்த வண்டியை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்கும் போது எத்தனை நாள் ஆகும்னு கேட்டார். 5 நாளில் வண்டி முடிச்சு தரேன்னு. ஸோ இன்னையோட 5 நாள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸோ வண்டி இன்னைக்கு டெலிவரி டைமு. ஸோ சன்ரூஃபோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சுது. ஸோ வண்டிக்கு சன்ரூஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 29க்கு 19 இந்த வண்டியோட சன்ரூஃப் சைஸ் தான் போட்டுருக்கேன். ஸோ எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிச்சு இது சன்ரூஃப் ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்குறேன். இன்டீரியர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உள்ள பேஜ் வித் பிளாக்கு வேற லெவலாக இருக்கு உள்ள அது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி ஆக போகுது. ஸோ உங்களுக்கும் உங்கள் வண்டிக்கும் சன்ரூஃப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வண்டியோட டாப் சைஸு, ஸோ வண்டியில் வந்து நம்ம என்னென்ன சன்ரூஃப் நம்ம பண்ண போகிறோம், என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஒரு சன்ரூஃப் இருக்குது, பெரியவங்களுக்கு ஒரு சன்ரூஃப் இருக்குது. நம்மளுக்கு என்ன மாதிரி சன்ரூஃப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வண்டியில் வந்து டிசைன் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிடலாம். எல்லாருமே வந்துட்டு எஸ்டீமுக்கு, பெலினோக்கு, இந்த மாதிரி ஷிஃப்ட்டுக்கு எல்லாமே கேட்குறீங்க. ஸோ சன்ரூஃபோட சைஸ் தான் மெயின் பிரச்சனையே நம்மளுக்கு. அது என்னென்ன சைஸ் நம்ம கிட்டே இருக்கு அவைலபிளாக இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சன்ரூஃப் சைஸ் முடிச்சிடலாம். ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ இதை வந்து நம்மளுக்கு 33வது வண்டி இது ஸ்கோடா ரேபிட்ல நம்மளுக்கு வென்டோ, வோக்ஸ்வாகன் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஸோ வண்டி இன்னைக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. ஸோ டெலிவரி ஆகும்போது வண்டி எப்படி இருக்கும்னு சொல்லி ஒர்க்கு இதை பாருங்க. ஸோ இந்த வண்டி எப்படி ஒர்க் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.